இங்க ஹீரோ அவங்களோட முன்னாள் காதலி கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களோட பேரை சொல்லி பாரதின்னு ரொமான்டிக்கா கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பட் அவங்க அதுக்குள்ள அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போனை கொடுத்துறாங்க. அதை பார்த்து அவங்க வைஃப் முன்னாள் காதலின்னு சொன்னவன மூஞ்சில பூரிப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்களோட காதல் கதையை சொல்றாங்க. ஹீரோவும் நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட வீட்டுல தான் முதல் தடவை அவங்க குடி வந்தாங்க. அப்பவே என்னால அந்த பொண்ணை பார்க்க முடியல. தென் அடுத்த நாள் வெயிட் பண்ணி ரயில்வே ட்ராக்கில் நடந்து வரும்போது தான் அந்த பொண்ணு முதல் தடவை மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணு கிட்ட பேர் என்னன்னு கேட்கறான். அந்த பொண்ணு என்னோட தாத்தா பேர் தான் எனக்கு வச்சாங்க, கந்தசாமி பிள்ளைன்னு பொய் சொல்லிட்டு போயிடறா. தென் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது தான் தெரியுது அவளோட பேர் பாரதின்னு. அதை கேட்டதுமே என்னோட பேரும் பாரதின்றா. இந்த பொண்ணு எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்றா. தென் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணோட கொலுசு ஒரு நாள் கீழே விழுந்துருது. அதை எடுத்துட்டு உன்னை ஞாபகமா நானே வச்சுக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்ட வைஃப் நீங்க கழுத்துல போடுற கொலுசு அதுதானா கேட்கறா. ஆமான்னு சொல்றாரு. அப்ப நீங்க அம்மாவோட கொலுசுன்னு பொய் சொன்னீங்களாம் கேட்டு கடுப்புல கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சோ ஹீரோவும் பயத்துல கொலுசு எடுத்து வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க செடியாண்ட போட்டுட்டு போயிடறா. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு பால் எடுக்க வரும்போது செயினை பாத்துறா. அண்ணன் இந்த பொண்ணு இந்த செயினை ஹீரோட பையனை கூப்பிட்டு கழுத்திலே போட வைக்கிறா. அதை பார்த்ததுமே இவங்க கடுப்பாகி ஹீரோட காலேஜுக்கே போயிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்து மீதி கதையும் சொல்றாங்க.